ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உதவி பண்ணி கெட்ட பேர் வாங்கின ஆள் நான். இந்த ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நம்மளுக்கு 5000 தான் சம்பளம். எங்கள் கடைக்கு ஜாமாங்கிற ஒரு அண்ணா நல்லா பேசுவாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்களே, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மருந்து வாங்க காசு இல்லை, ஒரு 3000 பணம் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட பணம்லாம் இல்லைண்ணா, எனக்கு சம்பளமே 5000 தான், நான் எங்கள் மாமிக்கிட்ட கொடுத்துருவேன், என்கிட்டலாம் பணம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். நான் எல்லாத்தையும் கேட்டேம்மா, யார்கிட்டையும் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஓனர்ட்டையும் நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னாங்க. என்கிட்ட இல்லைண்ணா, இருந்தால் தானே நான் தர முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். ப்ளீஸ்னு காலை விழுகான்ட்டாங்க. ஆனால் என்கிட்ட இல்லைண்ணா, இருந்தால் நான் தரமாட்டேண்ணா. எனக்கு கொடுக்குறது எனக்கு கொடுக்குறது 5000 சம்பளம், அதை எங்கள் மாமிகிட்ட கொடுத்துருவேன். அது இல்லாமல் எனக்கு பஸ்ஸுக்கு எங்கள் ஓனரை நான் கொடுத்துருவாங்க. டெய்லியும் எனக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுத்துருவாங்க. டீயும் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்கும், மற்றபடி என்கிட்ட காசு கிடையாதுண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, யார்ட்டாச்சும் கேட்டு வாங்கித்தாங்கண்ணா. எனக்கு கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காது. நான் யார்ட்டையும் போய் கடன்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால் நான் யார்ட்டையும் நான் கேட்டது இல்லைன்னா அதனால் என்கிட்ட கேட்காதீங்க தயவுசெய்து அப்படின்னு ரொம்ப கம்பேர் பண்ணாங்க. ப்ளீஸ்னு. அப்போ நான் ஒரு 2 கிலோ மோதிரம் போட்டிருந்தேன். 2 கிராமில் ஒரு சின்னதாக ஒரு மோதிரம். இதை அடகு வச்சுட்டு தாங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அடகு வச்சா எங்கள் மாமியாரெலாம் என்னை திட்டுவாங்க, எங்கே மோதிரம் எங்கன்னு என்னை கேள்வி கேட்பாங்க, எனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, தர முடியாது அப்படின்னு. ப்ளீஸ் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், எங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கணும், எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சினாங்க. அவ்வளோ ஒரு இதாக கெஞ்சினாங்க. இறக்கப்பட்டு நானும் போய் பக்கத்து கடையில் போயிட்டு இந்த சீட்டுக்கு எடுத்துப்பாங்க, அந்த சீட்டு ஒன்று கொடுக்குறாங்களா, அதுக்கு காசு எடுத்துப்பாங்க. அப்புறம் வட்டி எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அடகே வைக்கிறேன். அது போக எனக்கு 3000 வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வாங்கிட்டு அதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் மந்த்லாம் திருப்பி கொடுத்துருங்கண்ணா, எங்கள் மாமியாரெலாம் என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா தந்துடுறேம்மா சந்திரம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. போயிட்டு வரவே இல்லை, கடைக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஃபோன் எடுக்கல, நான் அடித்தாலும் கட் பண்ணி விடுறது. அதுக்கு இடையில அவங்க அப்பா ஒரு 8 மாதத்துல இறந்து போயிட்டாங்களாம் வேறு, அதையும் எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த அண்ணாவோட ஓனர் என் கடைக்கு வருவாங்களா, அவங்கள்ட்ட இதுமாரி பணம் வாங்கினாங்கன்னா கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அவனுக்கு கொடுத்தா அவன் இப்படி தான் எல்லாத்தையும் ஊர் சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்கான், பொய் சொல்லி அப்படின்னாங்க. எனக்கு தெரில, நான் ரொம்ப கெஞ்சினாங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு, அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு. சரிம்மா, நான் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி நான் உனக்கு வாங்கி தரேம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 1000 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 2000 கொடுத்தாங்க. அதுக்கிடையில் நான் ஒரு 3 மாதத்துலேயே நான் நகையை திருப்பிட்டேன். எங்கள் மாமிகிட்ட சொல்லிட்டு இதுமாரி நான் எங்கள் மாமிகிட்ட சொல்லிட்டேன், இதுமாரி ஒரு அண்ணாவுக்கு நகை அடை வச்சு காசு கொடுத்துருக்கு அப்படின்னு. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு 3 மாதத்தில் நான் திருப்பிட்டேன். அவங்க தரவே இல்லை. பணம் கொடுத்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ அழுதுகிட்டே எனக்கு பணம் கொடுத்தல, அதனால தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க, உன்னால தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 2 வாரம் வரையும் என்னால் சரியாக சாப்பிட முடியல. நான் காசு தரலைன்னு சொன்னேன், கம்பேர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு நீ உங்கள் அப்பாவுக்கு மருந்து வாங்கி தராமல் நீ ஊரை சுற்றிட்டு கடைசியில் என் மேலே கொலகாரி பட்டம் கட்டிட்டு உங்கள் அப்பா நீ காசு கொடுக்கறனால தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்?